சமணம் என்ற ஒன்று பிறந்தது என்றால் அது ஆதி நாகைப்பட்டினம் தாங்க. பரிபூர்ணத்துவத்தை தேடி நாங்களும் பல இடங்களுக்கு பயணிச்சுக்கிட்டு இருக்கோங்க. இன்னைக்கு நாங்கள் பயணிச்சுக்கிற இடத்துக்கு பெயர் கோகர்ணேஸ்வரர் கோவில், கர்நாடக மாநிலத்தில் இருக்குங்க. இந்த கோவிலுக்கு இதுவரை யாருமே பயணிச்சதில்லைன்னு கூட சொல்லலாங்க. எங்களுடைய பிறவி இது 13வது பிறவின்னு கூட சொல்லலாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நாங்கள் பிறந்து வளர்ந்து இந்த இடத்த உருக்கொடுக்கும் பொழுதெல்லாம் எங்கள் குருநாதருடைய பெயரிலேயே இந்த இடம் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இப்பெயரையும் சூட்டி வச்சிருக்காங்களாங்க. 3 முதலைகளை உருவாக்கி முதலையா குருநாதரே இங்க பட்டறையை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. தங்க நிலம்னு ஒண்ணு வேணும்னா இந்த பூமி தாங்க தங்க பூமின்னு கூட சொல்லலாங்க. வகையறாவா பிரிச்சு காட்டுறதுல குருவுக்கு மிஞ்சிய சீடரும் இல்ல, சீடருக்கு மிஞ்சிய குருவும் இல்லைங்கிறத இந்த இடத்துல நிரூபிச்சு காட்டியிருக்காங்களாங்க. உத்தம வரலாறு படைக்க குருநாதரே பல பிறவிகள் எடுத்தாராங்க. ஒரு பிறவி இல்லைங்க, சுமார் 7000 பிறவிகள் எடுத்ததுல முதல் பிறவியிலேயே அச்சிட்டு காட்டப்பட்ட ஒவ்வொரு சீடரையுமே அறிமுகப்படுத்தலைங்க, ஆரோக்கிய தானத்தையே கொடுத்துட்டாராங்க. அதாவது குரு தன் சீடனுக்கு ஆதிநிலையை கொடுத்த ஆலயமா கூட இந்த ஆலயத்தை அழைக்கலாங்க. நார்த்தாமலை ரகசியத்துக்கும் இதுக்கும் கூட மிகப்பெரிய பழமொழி ஒண்ணுங்க. ஒரு மனிதன் பிறப்பின் ரகசியத்திலிருந்து இறப்பின் ரகசியம் வரைக்கும் யாராச்சும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சா இந்த ஆலயத்துல மும்மடங்கு ஆகுக அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னாங்கன்னா போருங்க, மும்மூலமும் திறந்து 3 சமநிலைகளை ஒரே நேர்கோட்டில் காட்டலாமாங்க. ஆனா வகையறாவை பிரிக்கும் பொழுது குருவுக்கு மிகுந்த சீடன் யாரோ ஒருவன் வருகின்றானோ அவனுக்கு உச்சநிலையை காட்டதான் குருநாதர் ஆசைப்படுவாராங்க. இங்கு தெற்கு வாயில் கோபுரத்துல, அதாவது நேர் நோக்கி தெற்கு வாயில் கோபுரத்துல குருவின் பீடமா இருக்கிறதே சீடருக்கான பீடமா தான் இருக்காங்க. குரு இங்க அமர்ந்த நிலையிலையும் சீடனை நின்ற நிலையிலையும் வச்சு அழகு பார்த்திருக்காங்க. தன்னுடைய யோக நிலையை 3000 மடங்கு உயர்த்தி காட்டிய குருவுக்கு தன்னுடைய சீடன் எப்பேற்பட்ட நிலையை அடைய வேண்டும்னு ஒரே ஒரு கனவு கண்டு பார்த்தாராங்க. அதற்குடைய தன்னுடைய நிலையை 3 மடங்கு ஆகும் பொழுதெல்லாம் முக்தி நிலை வேண்டும், 3000 கடங்களை கடந்து வரணும், யோக நிலையை முழுமையா காட்டணும், ஸ்தம்பித்து போகாத ஒரு வரலாறு ஒன்று படைக்கணும்னா எங்களுடைய சமணர் படை எதுவரை நியமனம் இருக்கணும்னு கேட்கும் பொழுது இந்த பூமியில் எல்லை இல்லாத பிறவி எங்க இருக்கிறதோ அந்த அனைத்து பீடங்களிலும் எங்களுடைய பீடம் அமைக்கப்படணும்னு சொல்லிட்டாங்களாங்க. தெற்கு திசை கோபுரத்துக்கு மிகவும் பெயர் போன ஸ்தலமா இந்த ஆலயத்தை அறிவிக்கலாங்க. இதுவரை 3000 கம்மான்களை உருவாக்கியிருக்காங்க. அதாவது ஒரு சமண நிலையை உருவாக்குறதுக்கே சுமார் 1000 to 2000 வருடம் ஆகுங்க. ஆனா சுமார் 150 வருடத்துக்குள்ள 3000 கம்மான நிலைகளை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. தன்னுடைய இந்திரிய சக்தியிலிருந்து 8வது தீர்த்தங்கரா இருக்கிற குருநாதருக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயங்க. ஏன் தன்னுடைய குடியிருந்த கோவில்னு கூட தன்னுடைய குருநாதர் சொல்லுவாருங்க. அதாவது அவரே இதுவரை 7 பிறவிகள் இங்கேயே வாழ்ந்து வசித்து முழு ஆமண நிலையையும் முழு மெருகேற்றி காட்டிய ஆலயமா கூட இந்த இடத்தை அறிவிக்கலாங்க. தெற்கு வாசல் கோபுரத்துல நியமனம் செய்யப்பட்ட ஒவ்வொரு சீடர்களுக்குமே இங்க எதை கொடுக்கணும்னு அவர் ஆசைப்பட்டாரோ அது முழு தகுதியாக்கிய ஆலயமா கூட இதை சொல்லலாங்க. இதுவரை பின்னோக்கு தத்துவம் எதுவுமே கிடையாது, முன்னோக்கு தத்துவத்தை மட்டுமே நோக்கிய குருநாதருக்கு இது ஒரு மிகப்பெரிய படை விழுதா கூட அமைஞ்சுதாங்க. அந்த காலத்திலலாம், அதாவது சுமார் 2ஆம் நூற்றாண்டிலிருந்து அதுக்குள்ள இருக்கிற 9ஆம் நூற்றாண்டுக்குள்ள இதுவரை யாருமே இந்த பிரசித்தி பெற்ற விஷயத்தை பெருமையா பேசவே இல்லையாங்க. ஏன்னா இந்த ஆதி சமணர்களுங்கிறதுக்கு சாதாரண படையெடுப்பெல்லாம் வரவே முடியாதாங்க. ஆதி காலத்தில் இருக்கணும், அவருடைய நிலையம் மாறணும், உச்சகட்டம்னா என்னன்னு தெரியணும், உயரிய நோக்கம்னா என்னன்னு தெரியணும். பிராமணர்கள் இருந்து பிருந்தவர்கள் வரைக்கும், ஏன் சமணர் படுகைன்னு ஒன்று இருக்குன்னா அதை முதல் உரு கொடுக்க இங்க வரணும்னா அது எங்கிருந்து உரு கொடுத்தார்களோ அங்கிருந்து முப்பிறவி எடுத்திருக்கணுமாங்க. முதல் பிறவியை யாருமே இங்க கணிக்க முடியாதாங்க. யார் கணிக்கிறாங்களோ அவங்களுக்கு 2வது பிறவி கிடைச்சிருமாங்க. 3வது பிறவி கிடைக்கணும்னா அவங்க முப்பந்தி யோகம் நடத்தணுமாங்க. அதாவது சுமார் 1500 to 8500 சீடர்களை இதே சமணர் நிலைக்கு உருவாக்கி கொடுக்கணுமாங்க. இப்படி யார் ஒருவர் இங்க உருவாக்கி கொடுக்குறாங்களோ அவர்களுக்கு மட்டும்தான் நார்த்தாமலை ரகசியோடு சரி 4 மணி கடிகையும் முழுமையா கொடுப்பாங்களாங்க. நெத்தி பொட்டுக்கு மட்டும் இல்லைங்க, இவங்களுடைய மூலப்பட்டிரையில எல்லாமே உச்ச வாழ்ந்த வந்தாங்க ஆடும். அதாவது குருவின் பிரதான வாயில் எப்படி இருக்குங்கிறத இங்க தெற்கு கோபுர வாசல்ல இருந்து மேற்கு கோபுரம் வரைக்கும் பிரதானப்படுத்தி காட்டியிருக்காங்க. யாராச்சும் ஒருத்தர் இங்க வந்து நிலையில்லாத வாழ்க்கையில நிம்மதியை உணரணும், வாழ்வியல் தத்துவத்துல நிரூபணம் எதுங்கிறத கேட்கும் பொழுது கரூரார் கூட்டுற கூட இங்க அழகா உருவாக்கி கொடுத்துருக்காங்களாங்க. தன்வந்திரியார் கூற்றுக்கு இது மிகவும் பெயர் போன ஆலயங்க. தொல்லியல் துறைக்கு இது மிகவும் கணிக்க முடியாத ஒரு வரலாறுன்னு கூட சொல்லலாங்க. ஏன் இதை கோகர்ணம்னு சொல்றாங்கன்றதுக்கான வரலாறுல இன்று வரை யாருமே இதற்கான சரியான விளக்கத்தை கூட கொடுத்ததே இல்லையாங்க. மேத்தகு விஷயங்கள் எது சொன்னாலும் எங்களுடைய வாழ்வியல் கருத்துக்கள்ல யாருமே இதுவரை பயணிட்டாளர்கள்னு சொல்லனாலும் சரி, இல்ல பக்திமார்கள்னு சொல்லனாலும் சரி, ஞானத்தை அதிபதினு சொல்லனாலும் சரி,
உத்வேக உயரிய நோக்கம் எதுன்னு சொல்லணும்னாலும் சரிங்க, இந்த இடத்த ஆதி பாடசாலையாக கூட அறிவிக்கலாங்க. குருவின் பாடசாலைனா எப்படி இருக்கணுங்கிறதுக்கும் குரு சக்கரனா என்ன செய்யலான்றதுக்கும் இங்கே ஒரு பிரதான வாயிலை அமைச்சு வச்சிருக்காங்கங்க. குருவை யாரும் நிந்திக்கவே கூடாதுங்கிறதுக்கு இந்த ஆலயமே மிகப்பெரிய சாட்சியாக கூட இருக்குங்க. பகடக்காயை உருட்டுறதுக்கு 7 பேரை முதலாவதாக உருவாக்கினாராங்க. 2வது தந்திரத்தில் 9 பேரை உருவாக்கினாராங்க. 3வது தந்திரத்தில் 11 சீடர்களை உருவாக்கினாராங்க. 4வது தந்திரம் வரும்பொழுது அவருடைய மணிமுடியை 8லிருந்து 18 பேருக்கு முழுமையாக அமைச்சு கொடுத்தாராங்க. இந்த வரலாற்று பீடங்கள்ல இதுவரை யாருமே கணிக்க முடியாத தன்னுடைய குருநாதரை 8 வடிவங்கள்ல காட்டியிருக்கிற ஒரே பிரசித்தி பெற்ற ஆலயமா கூட இந்த இடத்தை அறிவிக்கலாங்க. குருவே 8 பிரதான வாயில்ல அமர்ந்திருக்காங்க. முதல் 4 முகமுமே குருவுடைய முகம்தாங்க, வேற யாருடைய முகமே கிடையாதுங்க. அதுல ஒரே ஒரு முகத்தை தன்னுடைய எந்திரி சக்திக்காக தன்னுடைய மூலவனான சீடனுக்கே கொடுத்து அதே முகத்துல அவனுடைய முகமும் முழு பிரசக்தியாகட்டும், நீ வென்றுவா மகனே சென்றுவான்னு சொல்லி இங்கிருந்து மூலவர் பற்றிய சுமார் 6000 மைல் தொலை வரைக்கும் அமைச்சு கொடுத்தாராங்க. தொன்று தொட்டு வந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இதனுடைய பாடசாலையை யாருக்கெல்லாம் முழுமைப்படுத்தணும்னு நினைச்சாரோ அந்த இடங்கள் அனைத்துமே பொன்னா மேனியாக மாறிச்சாங்க. இங்கே ஒவ்வொரு பாறைகள்லையும் ஒவ்வொருடைய உயிரோட்டம் இருக்குங்க. ஒவ்வொரு சிலையிலையும் பல பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் இதனுடைய தந்திரங்களை எல்லோரும் புலப்படுத்திக்க ஆசைப்படுறாங்களா, இல்லை இந்த நிலையை அடைய ஆசைப்படுறாங்களா, தன்னுடைய வேண்டுதலுக்காக வராங்களா, இல்லை வெற்றுடம்ப மீண்டும் வேணும்னு கேட்க வராங்களான்னு கூட தெரியாம தான் நிறைய பேர் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. புத்த மார்க்கம், சமண மார்க்கம், யோக மார்க்கம், ஆதி மார்க்கம், இது எல்லாமே குருவின் மார்க்கம்ன்றது தான் இங்கே பிரதானமாக அமைக்கப்பட்டிருக்குங்க. சக்தி பீடமாக இருக்கிறது யாருன்னு கேட்கும் பொழுது இங்கே முக்தியை கொடுத்தா போகிறோம், சக்தியாக யார் வேணாலும் உருவெடுக்கலாமாங்க. கடைநெல் வாடியில் இதை 2 பெண்கள் இருந்து 16,000 பெண்களை உருவாக்கி அவங்களுக்கும் ஆதி சமணர் பழகிய கொடுத்த குருநாதருக்கு இதுவரை இங்கே பெண் யாரு ஆண் யாருங்கிறத கூட மறைமுகமாக தான் கொடுத்துருக்காருங்க. அதாவது செஞ்சோற்று கடன் தீர்ந்த ஒவ்வொரு சீடர்களுக்கும், ஆண் சீடர்களாகட்டும் பெண் சீடர்களாகட்டும், அனைவரையுமே தன்னுடைய சமபந்தியில் அமர வச்சு சமணர்கள் என்ற பெயரையும் சூட்டி அனைவருக்கும் சமத்துவத்தையும் காட்டின ஒரே ஒரு பேராலயமா இந்த சமணர் படுகையை சொல்லலாங்க. புத்த வரலாறுல இவங்க 8ஆம் நூற்றாண்டுல தான் முழுமைத்துவத்தை அடையிறதுக்கு ஒவ்வொரு காலகட்டத்தையும் முயற்சி செஞ்சிருக்காங்க. ஆனா 1ஆம் நூற்றாண்டிலேயே இவங்களுடைய வெற்றி வகையை இதுவரை யாருமே சூட்டி கொள்ளவில்லைன்னு மிகவும் வருத்தப்பட்டு 2வது கல்வெட்டை ஆரம்பிச்சாங்களாங்க. அப்பதான் சமணர்களுடைய வீர வரலாறு இந்த உலகம் முழுவதும் பரப்பணும்னு சொல்லி 16,000 சீடர்களை ஒரே எண்ணத்துல குருநாதர் உருவாக்கிய காலம்தான் இந்த மாபெரும் திருமுல்லை வாயிலுங்க. ஆனா சொர்க்க வாசலை இதுவரை யாருக்குமே காட்டாத குருநாதர் முதல் முறையா சொர்க்க வாசலை திறந்து முழு ஆவணத்தையும் தன்னுடைய நிர்வாண நிலையையும் இங்கு முழு ஆவணத்தோடு காட்டியிருக்காருங்க. சமர்ப்பணம்ன்றது ஒரு விஷயத்த இந்த இடத்துல முழுமையைப்படுத்தி காட்டலாங்க. யார் ஒரு சீடன் முழு சமர்ப்பணம் அடைந்து குருவின் பாதல சிலுவை எப்படி அடைந்தானோ அவனின் சேவைக்கேற்ப குரு பிரதான வாயில அமைச்சு கொடுத்த ஆலயமா கூட இந்த இடத்தை அறிவிக்கலாங்க. தெற்கு கோபுரத்தோடு சேர்த்து எங்களுடைய ஆலய பணியை இது போல எங்கள் குருநாதர் நான்முகமா காட்டி ஒவ்வொருத்தருக்குமே வேதிக்கரனை உருவாக்கி கொடுக்கும் பொழுதெல்லாம் சாஸ்தாங்கிற விஷயம் எதுவோ அதை உங்களுடைய எண்ணங்களுள் வைத்து கொள்ளாது குருவின் சிந்தனையா மாற்றி அமைச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையே மிகவும் பிரசித்தி பெற்றதா அமைஞ்சிருங்க. கல்குவியல்கள் நடுவில் ஒவ்வொருத்தருமே தன்னுடைய மூலபந்தம், தன் குருவின் மூலபந்தம், யோகத்தின் மூலபந்தம், ஞானத்தின் மூலபந்தம், இன்னும் 6 பந்தங்களையும் அழகாக காட்டியிருக்காங்க. உச்சக்கோட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 கோல் மண்டபங்கள் இருக்குங்க. முதல் சதுரங்கம் யாருக்குன்றது தெரியாது, 2வது சதுரங்கமும் யாருக்குங்கிறது தெரியாது, 3வது சதுரங்கம் உச்சநிலை கோபுரத்துக்கே அமைக்கப்படணுன்றதுக்காக குருவே தன்னுடைய பிரத்யேக ஏற்பாட்டின் கீழே இதை முழுமையாக செஞ்சு கொடுத்தாராங்க. சங்ககால இலக்கியங்களில் எல்லோருமே சமணர்கள்னா என்னன்னு இன்று வரை விளக்கமே கொடுக்காத பொழுது ஆதி சமணம் எங்கே பிறந்ததுன்னு கேட்டா உச்ச தமிழகம் நாகையில் தாங்க பிறந்தது. இது என்னைக்கும் அழிக்க முடியாத தத்துவங்க. இன்று இல்லை, சுமார் 20,000 ஆண்டுகள் கழித்தாலும் சரி, சமணம் என்ற ஒன்று பிறந்தது என்றால் அது ஆதி நாகைப்பட்டினம் தாங்க. அதுவும் தமிழகத்தில் தென் கடற்கரையோரத்தில் யாரோ ஒருவர் உச்சநிலையை அடைந்து உயரிய நாட்காட்டிய இந்த உலகம் முழுவதும் பரப்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையே முழுமையாக நியமனம் செஞ்சு தன்னுடைய பெயரையும் அதில் நிலைநாட்டாமல் தன் சீடர்களுக்கே கொடுத்து அழகு பார்த்த ஒரே ஒரு குருநாதர் குரு தவசுதனாரன் கூட சொல்லலாங்க. இந்த பெயர்
பிறவியில் எடுக்கப்பட்டிருக்குன்னா முற்பிறவியில் எல்லாம் அவருடைய பெயருக்கு ஏற்பதான் இங்க ஒவ்வொருத்தரையும் உருவாக்கி காட்டியிருக்காருங்க. இப்பிறவியின் பெயரும் எப்பிறவியின் பெயராகட்டும் குரு சமஸ்தானத்தின் உச்சநிலை அடைய ஒவ்வொருவருக்குள்ளும் நான் யார் என்பதை கண்டுபிடித்தால் நீங்களும் நான் என்பதை புரிந்து கொள்ளலாம். அனைவருக்குள்ளும் என் பாகுபாட்டில் எத்தனை சீடர்கள் வேண்டுமோ அவர்களுக்குள் நானே உச்சமானவன் என்றால் என் உச்சத்தில் எல்லோருக்கும் சரி பங்குபாடு கொடுக்க ஆசைப்படுகின்றேன். ஆதி சமணம் என்றும் எல்லோர் வகைகளுக்குள்ளும் எப்படியெல்லாம் வெளியிடப்படுகின்றதோ மூலதானம் எது என்பதை உணர்ந்தவர்கள் எல்லாரும் முச்சந்தியில் இருந்து வேத பாடசாலையை கற்கும் ஒவ்வொருவராய் தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் முழு சமணர்களாகும் பட்சத்தில் இச்சமணப்படுகை மிகப்பெரிய ஆட்சி பீடமாக கூட அமைஞ்சு கொடுக்கப்படுங்க. ஆனா உத்வேக வரலாற்றில் இதுவரை யாருக்குமே கொடுக்கப்படாத மகா கும்பம் எங்கு இருக்கின்றது என்றால் நாங்க இந்த உள்வாயில தாங்க சொல்ல முடியும். வாயில் எப்படி இருக்கின்றதோ அதே போலதாங்க சங்ககால இலக்கியங்கள்ல முச்சந்திகளை உருவாக்கிட்டு 3ஆம் சந்தியிலிருந்து 6ஆம் சந்தி வரைக்கும் குருவே பிரதானப்படுத்தின தன்னுடைய யோக மண்டபமும் அழகுபடுத்தப்பட்டதாங்க. சங்ககிரி இலக்கத்தை இது 16வது சங்ககிரி இலக்கியம் கூட சொல்லுவாங்க. ஏன்னா முதல் சங்க வரலாறு, 2ஆம் சங்க வரலாறு, 3ஆம் சங்க வரலாறு தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. சுமார் 3000 20,000 வருடங்கள் வரைக்கும் இந்த மண்டபத்தை வச்சே கணிச்சிடலாங்க. இதுவரை யாருக்குமே மணிமண்டபம்னா என்ன, மாமூல்யம்னா என்ன, தேவபீடம்னா என்ன, வாழ்வியல் கருளை எப்படி இருக்கணுங்கிறத கூட இந்த இடத்துல காட்டலாங்க. ஒருத்தன் நிக்கிறானா அவனுக்கு என்ன பெயரை சூட்டலாம், அமர்ந்தார்னா அவருக்கு என்ன சூட்டலாம், சயனம்னா என்ன, அவருடைய நர்த்தனம்னா என்னங்கிறத கூட இந்த ஆலயத்தின் பெயர் சொல்லி அழைத்தால் போதும். உச்சகட்டத்தில் இருந்து உயரிய நோக்கு அவர்களுடன் பயணித்தால் அனைவருக்குமே அப்பாகுபாடு கொடுக்கப்படுங்க. நியதிகளோடு எங்களுடைய வாழ்வியல் பட்டறையில் மீண்டும் ஒரு சகாப்தம் ஏற்படுத்தும் பொழுதெல்லாம் இப்பிறவியின் நோக்கத்தை எங்கள் குருநாதரால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு காரணகர்த்தாவாய் அவரே இயங்குகின்றார். அவர் பெயர் குரு தவசுதநாதர். இன்றும் அவரின் சமணத்தில் அவர் முழு நிறுவனராய் இருந்தால் எங்கள் நோக்கமும் இவ்வுலகிற்கு முழு நிறுவனமாக்கி இவ்வுலகத்தையே சமநிலைக்கு கொண்டு வருவது என்பதை இவ்விடத்துல சொல்ல ஆசைப்படுறோங்க. மணிமுகடுகள் பல வந்தாலும் மாசறைகள் பல வந்தாலும் யோகத்தின் 8ஆம் நிலை தீர்த்தர்கள் ஒவ்வொருவரும் இதே போல் ஆதி சமணர்கள் பட்டறையில் எங்களோடு குவிந்தர்களால் அனைவருமே இனி ஒவ்வொருத்தருக்குள்ளும் நான் குடிகொண்டுள்ளேன். நீங்கள் அனைவரும் ஆதி சமணலாகன்னு சொல்லி முடிக்கிறோங்க. உச்சம் என்றும் எங்கள் குருநாதருக்கே சமர்ப்பணம் சொல்லி முடிக்கிறோம். குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.